வாசி யோகம், அதாவது மூச்சு காற்றை வச்சு பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. அதை நான் பல பேர் இப்போ வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தற்போதைய காலகட்டத்தில். ஆனால் இதோட பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு மனிதன் வந்து கோபப்படும் போதும் பயப்படும் போதும் அவனுடைய மூச்சு காற்று வந்து ஆல்டரேட் ஆகும். அப்போ முதல்ல நம்ம வந்து மூச்சை வந்து சீராக்குவாங்க. சித்தர்களும் சரி, புத்திஸ்டில் இருக்க மங்கும் சரி, தன்னுடைய என்விரான்மெண்ட், இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிக்கிட்டு தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு கோபம் பயம் இதெல்லாம் அறவே தவிர்த்து மூச்சு வந்து தானாகவே சில காலத்துக்கு அப்புறம் சீராகும். இதுதான் வாசி யோகத்தோடைய பேசிக்ஸு. அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் நார்மலான ஒரு லைஃப்பில் இருந்துக்கிட்டு காலையில் ஈவினிங் வந்து வாசி யோகம் பண்ணுறேன், நான் மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுடைய மூச்சு காற்று என்னதான் அவங்க பயிற்சியில் இருந்தாலும் கோபப்படும் போதும் பயப்படும் போதும் அந்த மூச்சு காற்று மாறி ஆல்டரேட் ஆகும். அதனால் அவங்களால அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியாது. சித்தர்கள் இந்த முதல்ல மூச்சு காற்றை சீராக்கிட்டு அதுக்கப்புறம் காய சித்தி உடலில் இருக்கிற டாக்ஸிக் அசுத்தங்களை வெளியேற்றுவாங்க. அதுக்கு ஒரு சில ஹெர்ப்ஸ் மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணி உடலை வந்து சித்தி செய்வாங்க. ஸோ நீங்கள் குண்டலினி யோகம், கிரியா யோகம், வாசி யோகம் எது பண்ணாலுமே சரி, அதை வந்து அதுக்கு அடிப்படையே வந்து இந்த வாசினாலே காற்று தான், மூச்சு காற்று தான். அப்போ மூச்சு காற்றை சீராக்கணும், பயம் கோபம் இதெல்லாம் தவிர்க்கணும். அதற்கு சித்தர்கள் வந்து தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காயஸ்திலாம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி இதுதான் பேசிக். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த யோக பயிற்சியிலே போக முடியும். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கிளாஸு இல்லை ஒரு பயிற்சியில் நம்ம வந்து ஈடுபட்டு திடீர்னு நம்ம பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி சித்தி அடையலாம் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதற்கான பதிவு தான் இது. இந்த பதிவை கேட்டதற்கு நன்றி.